ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். இப்ப கண்ணன் எங்க இருக்கான்? கண்ணுக்குட்டி பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டான். பெரியாழ்வார் யசோதையோ கையில கோலை கொடுத்து உச்சி வெயில்ல அனுப்பிட்டு இங்க புலமிட்டு இருக்கா. கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ, கண்ணனுக்கு திருவடி வலிக்குமோ, மலையிலேருந்து வரக்கூடிய எதிரொலி கேட்டு பயப்படுவானோ, இதெல்லாம் நினைச்சுட்டே இருந்தவளுக்கு திடீர்னு ஒரு பதட்டம். காட்டுல வேட்டையாடுவதற்கு வேடுவர்கள்லாம் வருவா. அவன் கையில வில்லம் போட வருவா. ஏதாவது மிருகத்து மேல அவன் அம்பு போட போய் தற்செயலா அது கண்ணன் மேல பட்டுடுத்துனா என்ன பண்ணுவேன்? அந்த பதட்டம் ஒரு தாய்க்கு இருக்கும் இல்லையா? இப்பதான் யோசிச்சு பாக்குறா பெரியாழ்வார் யசோதை. தசரதன் வரலாற்றில் பார்க்கிறோம். தசரத சக்கரவர்த்தி சின்ன வயசுல சப்தவேதின்னு அவனுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஆள் எங்க இருக்கான்னு கண்ணாலேயே பார்க்க வேண்டாம், சத்தம் வரத வச்சே இந்த திசையில யானை இருக்குன்னு அம்பு போடுவானாம். அப்படித்தான் ஒரு யானை தண்ணி குடிக்கிறதுன்னு நினைச்சுன்னு அம்பு போட்டான். கடைசியில பார்த்தா ஒரு முனிகுமாரன் மேல அந்த அம்பு அடிச்சுடுறான். இந்த வரலாறு பாக்குறோம் இல்லையா? இப்படி யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், சோதிச்சு பார்க்கறேன், சப்தவேதி எங்கேயாவது வேடன் அம்பு போட்டு அவன் மானை நோக்கியோ அல்லது வேறொரு மிருகத்தை நோக்கியோ, சிங்கத்தை நோக்கியோ, புலியை நோக்கியோ, கரடியை நோக்கியோ, யானையை நோக்கியோ அம்பு போட்டு, ஐயோ தப்பி தவறி வாய் சொல்லவல்ல பெரியாழ்வார் யசோதைக்கு தப்பி தவறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்துனா என்ன பண்ணுவேன்? இப்படி போய் கண்ணனை நான் அனுப்பலாமா? நான் அனுப்பியிருக்க கூடாது, மாடுமேய்க்கு அனுப்பியிருக்க கூடாது. இன்னும் உருகிறாள். அதுதான் 5வது பாசுரம். அவ்வவ் இடம் புக்கு அவ்வாயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழமை செய்யாமே எவ்வும் சிலையுடை வேடர் கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. அவ்வவ் இடம் புக்கு அவ்வாயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழமை செய்யாமே எவ்வும் சிலையுடை வேடர் கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. ஐயோ, என் கண்ணன் அழகா ஒவ்வொரு வீடா போவான். அவ்வவ் இடம் புக்கு, இடம்னா இந்த இடத்துல ஒத்தொத்தருடைய வீடுன்னு அர்த்தம். அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். மச்சோடு மாளிகை ஏறி பாசுரம் ஞாபகம் இருக்காருன்னார். ஆமா, கண்ணன் என்ன பண்ணுவான்? எங்கெங்கெல்லாம் பெண்கள் இருக்காளோ மச்சோடு, மச்சு என்றால் உயரமான இடம், மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு, எங்கெல்லாம் பால்கனியில பெண்கள் இருக்காளா, மொட்டை மாடியில பெண்கள் நின்று இருக்காளா, அங்கெல்லாம் போய் அவர்களை சந்திக்கிறேன்னு. அவ்வவ் இடம்னா பெண்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்காளோ, புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். சரியா பெண்கள் இருக்கும் இடத்துல எல்லாம் போய் புகுந்து அவ்வாயர் பெண்டிருக்கு, அந்த ஆயர்குல பெண்டிர்னா பெண்கள், அந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் அணுக்கனாய், அணுக்கன்னா ரொம்ப நெருக்கமானவன், அந்தரங்கமானவன் அர்த்தம். சாமான்யமா பழக மாட்டானா. இதையும் நம்ம லௌகிக்கமா புரிஞ்சுக்க கூடாது. அவ மனசுல இருக்கிறது தூய்மையான காதல். கண்ணன்னு சொன்னா உயிரையே கொடுப்பா, அப்படிப்பட்ட ஒரு பக்தி. நமக்கெல்லாம் அந்த பக்தியில கோட்டியில ஒரு பங்கு கூட கிடையாது. விஷயம் தெரியாதவா என்ன பண்ணிடுவா? என்னப்பா இது கண்ணன் கோபிகைகள் ஏதோ காதல் அப்படி சொல்றாளே, தயவு செஞ்சு நாம அந்த கோணத்துல பாத்துடவே கூடாது. அவள்லாம் கண்ணன் தான் உயிர்னு, கண்ணன்னா அவனுக்காக உயிரையே கொடுக்கறா. தங்கள் மூச்சு காற்றுன்னு கண்ணனை நினைத்தால் நாமெல்லாம் கிருஷ்ணனை நினைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைக்கிறோம். அவளால கிருஷ்ணனை மறக்கவே முடியாது. ஈவன் அவளுக்கே தோணுமா, கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கோமே, வேற நினைவே வரலையே, ஒரு நிமிஷம் மறக்கலாமான்னு நினைச்சா கூட மறக்க முடியாது. அப்படி ஒரு பக்தி அவளுக்கு இருந்தது. அதனால அந்த பக்தியை போற்றணுமே ஒழிய வேற கோணத்துல நம்ம பாத்துடக்கூடாது. அந்த பக்தி ஒருத்தருக்கு இருக்குன்னா பகவானும் அவளுக்கு அணுக்கர்களாக, ரொம்ப நெருக்கமானவர்களா, மற்றவாழ்கிட்ட பழகிற மாதிரி அவள்கிட்ட பழக மாட்டாமா. இப்போ நித்திய சூரிகள்னா அவள்கிட்ட ஒரு மாதிரி பகவான் பழகுவான். அதே முக்தி அடைந்த முக்தாத்மானா அவள்கிட்ட எப்படி பழகணுமோ பழகுவான், தேவர்கள்ட்ட எப்படி பழகணுமோ பழகுவான். ஆனா அந்த கோபிகைகள் இருக்காளே, அவளுக்கு இடதுகை வலதுகை வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். ஆனா கண்ணன் 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 எல்லாம் கிருஷ்ணன்னு இருக்கா. அவள்கிட்ட ரொம்ப விசேஷமா பழகுவானா. அதுதான் அணுக்கனாய், ரொம்ப ரொம்ப நெருக்கமானவனாக அவர்கள்ட்ட போய் பழகுவான். அவ்வவ் இடம் புக்கு, இவா தேடி வரணும்னு தேவையில்லை. அவ எங்க இருக்கான்னு பார்த்து அவ்வவ் இடம் புக்கு, அந்தந்த இடங்களுக்கு கண்ணனே போவான். அவ்வாயர் பெண்டிற்கு, அந்தந்த பெண்களோடு அணுக்கனாய் ஒவ்வொரு பெண்ணிடமும் நெருக்கமாக இருப்பானா. நெருக்கமாய் இருந்து கொவ்வை கனிவாய் கொடுத்து, அந்த பெண் கண்ணன்ட்ட கேட்பாளாம், கிருஷ்ணா ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் வெறுங்கையோட வரியே, ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டியான்னு கேட்பாளாம்.
கண்ணன் சொல்லுவானா, என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். அவ சொல்லுவானா, எங்களுக்கு ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படியா, என்ன பழம் வேணும்னு கேட்டானா. கோவை பழம் நானா. என் திருவாயை எடுத்துக்கோன்னு கொவ்வை கனி. கொவ்வை கனினா கோவை பழம்னு அர்த்தம். கோவை பழம் போல் சிவந்திருக்கக்கூடிய கனி வாய், தன் திருவாயையே கொடுத்து எடுத்துக்கோ, இதிலேந்து அமுதத்தை பருகிக்கொள் என்று ஒவ்வொரு கோபிகைக்கும் என் காதல் பரிசாக வைத்துக்கொள் என்று கையால பழம் கொடுக்கல, திருவாயையே கனியாக கொடுத்தான். கொவ்வை கனிவாய் கொடுத்து. இதுவும் தெய்வீகமான அனுபவம். லௌகிக கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பரிமாற்றம். கொவ்வை கனிவாய் கொடுத்து அத்தையும் அவளுக்கு கொடுத்து, அத்தோடு கூழமை செய்யாமே. கூழமை செய்தல் அப்படின்னா, அந்த பெண்கள்ட்ட எல்லாம் போய் அவன் ஒரு பேச்சு பேசுவானாம். இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். கூழ்மைத்தனம் அடித்தல். அது என்ன பேச்சு? கூழ்மை பேச்சு அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு பெண்டையும் போவானாம். நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம் பானாம். ஒருத்திட்ட சொன்னது ப்ராப்ளம் இல்லை, அடுத்த பெண்கிட்ட போவானா, அவள்கிட்ட சொல்லுவானா, நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது, எனக்கு எல்லாமே நீ ஏம்பானா. அடுத்த பெண்கிட்ட போவானா, காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, எல்லாம் நீதான் பானா. அதுக்கப்புறம் அடுத்த பெண்கிட்ட போவானா, நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் பானா. அடுத்த பெண்கிட்ட போவானா, அவள்கிட்டையும் இதே மாதிரி, உன்னை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, நீதான் பேரழகிம்பானா. இது ஒருத்திட்ட சொன்னா பரவாயில்ல, நம்ம கண்ணன் என்ன பண்றான்னா, இது அடியானா சொல்லல, மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. கூழமையாவது உன்னை அல்லது அறியேன். முதல் பெண்கிட்ட போவானா, உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அடுத்த பெண்கிட்ட போவானா, உன்னால் அல்லாது தரியேன், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று அவரவர்க்கே அற்றானாய் பரிமாறுகை. ஒவ்வொரு பெண்கிட்ட பழகும் போதும் இதே டயலாக சொல்லுவானா. ஒரு வகையில அது உண்மைதான். அவனால அதுல எந்த பக்தி இல்லாமலும் வாழ முடியாதுங்கிறது உண்மைதான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இது என்னடா ஒரே டயலாக வேறு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கார். நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. இதுக்கு அரும்பத உரையில அர்த்தமும் காட்டியிருக்கா. தத்தது ஏக்க நிறத்தனாய் என்றபடி. தத்தது ஏக்க நிறத்தன், நீ மட்டும் இருந்தா போறோம், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு பெண்டையும் போய் அப்படியே சொல்றான். ஏன்னா அவன் ஒத்தொத்தர்ட்டையும் அவ்வளவு பாசம். இதான் கூழமை செய்தல்னு பேரு. ஒத்தொத்தர்ட்டையும் போய் நீதான் எனக்கு எல்லாம்னு சொல்லி பழகுதல். செய்யாமே. ஆனா அது செய்ய விடாம, என் குழந்தை அழகா பெண்கள் இருக்கும் இடத்தெல்லாம் தேடி போய் அவள்கிட்ட பழகிண்டு திருவாயை கனியா கொடுத்து அவள்கிட்ட கூழமையெல்லாம் பேசின்னு இருப்பான். ஆனா அந்த கண்ணனை அப்படியெல்லாம் பேச விடாம என்ன பண்ண, வேடர்கள் வாழும் அந்த காட்டுக்கு அனுப்பிட்டேனே. யாராவது அம்பு போட்டு கண்ணனுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்? எவ்வும் சிலையுடை வேடர் கானிடை கன்றின் பின். எவ்வும் சிலையுடை. இந்த எவ்வும் சிலைங்கிறதுக்கு 4 அர்த்தம் காட்டுறார் மணவாள மாமுனிகள். சிலைனா வில்லுன்னு அர்த்தம். எவ்வும் சிலைனா என்ன? முதல் அர்த்தம் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். எவ்வும் அப்படின்னா அச்சுறுத்தும், பயங்கரமான அர்த்தம். வில்ல பார்த்தாலே பயமா இருக்குமா. எவ்வும் சிலை அப்படின்னா பயங்கரமான வில் கையில வச்சுருப்பா, அதுல இருந்து அம்பு போடுறதெல்லாம் அப்புறம், வில்ல பார்த்தாலே பயம் வரும். எவ்வும் சிலை. 2வது அர்த்தம் காட்டுறார். எவ்வும்னா துன்பம் தரும்னு அர்த்தம். எவ்வும் சிலைனா துன்பம் தரக்கூடிய வில். ஏன்னா அந்த வில்லுல இருந்து அம்பு போட்டானா யார தாக்குறாளோ அவளுக்கு வலிக்கும், துன்பம் ஏற்படும் அல்லவா. அதனால எவ்வும் சிலை என்றால் வலி ஏற்படுத்தக்கூடிய வில்லுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 3வது அர்த்தம் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். தமிழ்ல ஏ என்று சொன்னால் அதுக்கு அம்புன்னு அர்த்தமா. ஏன்னா அம்பு. ஏவும் சிலை, அதுதான் எவ்வும் சிலைன்னு ஆயிருக்கு. அம்போடு கூடிய வில். இவன் வெறும் வில்லோட வந்தான்னா பிரச்சனை இல்லை. எவ்வும் சிலைனா ஏ என்ற அம்பையும் அந்த வில்லோடு கொண்டு வந்திருக்கான். அந்த அம்பு பட்டுடுத்துனா என்ன பண்ணுவேன்? அடுத்து 4வது அர்த்தம் காட்டுறார். ஏவும் என்பதுதான் எவ்வும்னு ஆயிருக்கு. ஏவும் சிலைனா அம்பை ஏவக்கூடிய, எய்யக்கூடிய சிலைன்னு அர்த்தம். அப்ப எவ்வும் சிலைனா அம்பை ஏவும் சிலை ஒரு அர்த்தம். எவ்வும் சிலைனா ஏ என்ற அம்போடு கூடிய வில்லுன்னு 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் எவ்வும் சிலை துன்பம் தரக்கூடிய வில். 4வது அர்த்தம் எவ்வும் சிலை பயத்தை உண்டாக்கக்கூடிய வில். அப்படிப்பட்ட வில்லை கையில் ஏந்திய எவ்வும் சிலை உடை, அந்த வில்லை உடைய வேடர். வேடர்கள்லாம் வாழக்கூடிய, அவ்வப்போது அம்பு போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கானிடை, அந்த காட்டிலே கன்றின் பின், கன்றுக்குட்டிகள் பின்னாடி தெய்வ தலைவனை போக்கினேன். தெய்வ தலைவன் யாருன்னா, தெய்வம்னா தேவர்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல. தலைவன்னா அவர்களை கூட நிர்வகிக்கக்கூடிய தெய்வம். தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், தேவாதி தேவன் சொல்றோம் இல்லையா. மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நாமெல்லாம் தேவர்களை அண்ணாந்து பாக்குறோம், இந்த பகவான தேவர்களே அண்ணாந்து பாப்பா. அவ்வளவு பெரிய தெய்வ தலைவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற எம்பெருமான போய் கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வான்னு கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பினேன்.
நான் சொன்னேங்கிறதுக்காக அவனும் போயிருக்கானே, ஐயோ போக்கினேன், அவனை அனுப்பிட்டேனே, எல்லே பாவமே, ஐயோ பாவம், ஐயோ பாவம் என்று உருகுகிறாள் யசோதை. அவனுக்கு ஏதாவது அம்பு காயம் அழுத்துனா நான் என்ன பண்ணுவேன் என்று அன்பால் உருகுவது இந்த 5வது பாசுரம். அவ்வவ் இடம் புக்கு அவ்வாயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழமை செய்யாமே எவ்வும் சிலையுடை வேடர் கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. அவ்வவ் இடம் புக்கு அவ்வாயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழமை செய்யாமே எவ்வும் சிலையுடை வேடர் கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. அந்தந்த கோபிகைகள் எங்கெங்க இருக்காளோ அங்கெல்லாம் போய் அவளுக்கு நெருக்கமானவனாய் இருந்து தன் கோவைக்கனி போன்ற திருவாயையே அவர்களுக்கு விருந்தாக அளித்து அவள்கிட்ட கூழமை சொல்லும்படியான மொழிகளை எல்லாமும் பேசி இப்படி திரிஞ்சுட்டு இருக்க வேண்டிய குழந்தைய நான் என்ன பண்ணிட்டேன்னா, வில்லம்போடு இருக்கக்கூடிய வேடர்கள் அம்பு போடக்கூடிய காட்டுக்கு கண்ணுக்குட்டி பின்னாடி தெய்வ தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தெய்வமான எம்பெருமான போய் அனுப்பிட்டேனே, ஐயோ பாவம். இது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். My son will go to the places where gopikas reside, mingle with them intimately, give his own lips as the bimba fruit to them, and speak mischievous words with them. Instead of making him do all these mischievous acts, I have sent my son behind the cows into the forest where hunters carry terrific bow and arrows. Oh my God, I have sent the Lord of all lords to the forest. What a pity, alas என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் வேறொரு காரணத்துக்காக பெரியாழ்வார் யசோதை உருக போறா என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அவ்விடம்புக்கு அவ்வாயர் பெண்டிற்கணுகனாய் பூவை கனிவாய் கொடுத்து ஊழைமை செய்யாமே அவ்விடம்புக்கு அவ்வாயர் பெண்டிற்கணுகனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து ஊழைமை செய்யாமே எவ்வம் சிலையுடை வேடற்கானிடை கன்று தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. எவ்வம் சிலையுடை வேடற்கானிடை கன்றின் பில் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே.